வணக்கம். கொலுபொம்மைகள் உலகத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் சென்னையில நீங்க போய் பார்க்கணும். அங்க தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் உருவாக்கக்கூடிய கொலுபொம்மைகளை பார்த்து ரசிக்கணும், வாங்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும், வாங்கணும், எங்க வீட்டு கொலுல இடம்பெறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நிச்சயமா அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் ஒரு பெரிய ரைட் சாய்ஸா இருக்க முடியும். நான் இங்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான முதல் பொம்மையா நான் அன்னை மீனாட்சி பால பருவத்துல இருக்கிற மீனாட்சியை காட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கா பாருங்க. ஆண்டாள் தானே நீங்க இது வரைக்கும் பார்த்து ரசிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, ப்ளூ வித் ஆரஞ்சு காம்பினேஷன்ல உடம்பு தேகம் பூரா பச்சை தேகத்துல சூப்பரா இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி பால மீனாட்சியா நம்ம ரசிச்சு பார்க்கிறோம். சில ஆர்டிசன்ஸோட கைவண்ணத்துல உருவாகக்கூடிய சிலைகளை பார்த்த உடனேயே மறு பேச்சே கிடையாது, டக்குன்னு வாங்கி எடுத்துட்டு போய் நம்ம கொலுல வைக்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட ஆர்டிசன்ஸோடைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்களேன், திருவக்கரை வக்ரகாளி திருவாச்சியோட அழகா பீடம் வந்துடும். அம்பாளை மட்டும் தனியா நம்ம தூக்கிக்கலாம். அருமையா நம்ம அமர்த்தி வச்சு, எவ்வளோ சின்ன முகமா இருந்தா கூட அதுல எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து அந்த கையெல்லாம் தனித்தனியா ஒட்டிப்பு சிலையா ரெடி பண்ணி ஒவ்வொரு கையிலையும் வரக்கூடிய ஆபரணங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து ரசிக்கணும். சொக்கனும் மீனாட்சியும் எவ்வளோ அழகா உட்காந்துருக்காங்க பாருங்க. சிவ பார்வதி அட்டகாசமா பின்னாடி திருவாச்சி வர கிட்டத்தட்ட 1.5 அடி உயர சிலையில 2 பேரும் அப்படியே அருமையான பினிஷிங்ல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பார்க்குறோம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கேட்கவே வேணாம், அத்தனை சௌந்தரியத்தோட ஆதிசேஷன் மேல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல நம்ம பாக்குறோம். தாமரை பீடத்துல மகாலட்சுமி அமர்ந்திருக்கா. இங்க பக்கத்துல பாருங்க, சப்த கன்னியர். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில, இந்த மாதிரி ஒரு பினிஷிங்ல வாய்ப்பே கிடையாது, வேற எங்கேயும் நீங்க பார்த்திருக்க முடியாது. சப்த கன்னியர் எல்லாருமே வந்து ஒரு கிளேல, அடுத்தது ஒரு பேப்பர் மெஷ்ல, இப்படி. ஆனா நம்ம கோயில் கருவறையில என்ன நேர்த்தியோட ஒரு ஆர்டிசன் பண்ணுவாங்களோ, எப்படி வந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய சிலைய எப்படி வடிப்பாங்களோ, செதுக்குவாங்களோ, அந்த மாதிரி சூப்பரா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அருமையா செதுக்கி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இந்த ஆர்டிசன்ஸ்க்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பா மென்மேலும் சிறப்படையணும்னு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம திருவக்கரை வக்ரகாளிய தனியாவே நம்ம வச்சு பார்த்தோம். பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, துர்கா லட்சுமி சரஸ்வதி நவராத்திரி நாயகியர் 3 பேரு தான். அதுல துர்க்கையை பாருங்க, இத்தனை கரங்களோட, அதுலயும் பாருங்க 6 12 கரங்களோட துர்க்கை அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். கையில சூலாயுதம் ஏந்தி, ஒரு பக்கம் சரஸ்வதி பக்கத்துல நிக்கிறாங்க, ஒரு பக்கம் மகாலட்சுமி பக்கத்துல இருக்காங்க. 2 பேரும் தாமரை பீடத்துல இருக்கிற மாதிரி நின்ற திருக்கோலத்துல அவ்வளோ அருமையா இருக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதிய நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நின்ற திருக்கோலத்துல அருமையான பினிஷிங்ல 1.25 அடி உயர சிலை பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது, கையில கமண்டலமும் ஜபமாலையும் யார் வச்சிருப்பாங்க? 2 கைகள்ல பிள்ளையாரும் சிவபெருமானும் யார் வச்சிருப்பாங்கன்னா காசி விசாலாட்சி. அடுத்தது மதுரை மீனாட்சியும் இருக்காங்க. காஞ்சி காமாட்சியும் நம்ம நடுவுல வச்சு பேர் பண்ணி 3 பேரும் முப்பெரும் தேவியரை நம்ம காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு சிலையை பார்த்திருக்க முடியாது. மகாவிஷ்ணுவுக்கு பூதேவியும் ஸ்ரீதேவியும் மாலை அணிவிக்கிற மாதிரியான திருமண கோல காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். காளிகாம்பால கருநிற மேனியோட தான் நம்ம பார்ப்போம். இங்க கிரே கலர் கொடுத்திருக்கிறதுனால டீட்டெயிலிங் உங்களுக்கு பக்காவா நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா கருப்பு கலர்ல நமக்கு ஃபுல் டீட்டெயில் அம்பாளுடைய கண்களை செப்பரேட்டா நம்ம பார்க்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா கரும்போட வந்துருவாங்க. சூப்பரான ஒரு 3 அடி சிலை தான் நம்ம பார்க்கிறோம் காளிகாம்பாள். கோபுரம் வச்சு பெரிய தீம் ஒண்ணு கோயில் வச்சு செட் பண்றீங்க அப்படின்னா அட்டகாசமா நீங்க இந்த கோபுரத்தை வாங்கி வச்சுக்கலாம். 3 அடி உயரத்துக்கு இருக்கிற கோபுரம். வித்தியாசமான பொம்மைகள், மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாத பொம்மைகளை தான் முதல்ல நான் உங்களுக்கு காட்டணும்னு விரும்புறேன். கன்னியாகுமரி அம்மன் தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. ஜபமாலையோட கன்னி கோலத்துல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மன் பாக்குறோம். அஸ்வமேத குதிரைய அனுப்பி வைக்கிறாரு ராமர். அவரோட பசங்க அவரை மிஞ்சினவங்களா? லவனும் குசனும் அந்த அஸ்வமேத குதிரைய கட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு காட்சி. சீதாமா எவ்வளவு வடிவமா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்க உட்கார்ந்துருக்கிற அழகு ஒரு செட்டு நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது.
அஷ்டலக்ஷ்மிகளும் நீங்க இப்ப பாக்குறீங்க. 2.25 அடி உயரத்துல திருவாச்சியோட அமர்ந்த கோலத்துல ஒரு கால் மடிச்சு ஒரு கால் தொங்க போட்ட மாதிரி என்னென்ன ஆயுதங்கள் என்னென்ன அமைப்புகள் இருக்குமோ குறியீடுகள் இருக்குமோ அந்த குறியீடுகளோட லட்சணமான அஷ்டலக்ஷ்மி சிலைகள் நீங்க பாக்குறீங்க. மகிஷன் மேல நிற்கக்கூடிய துர்க்கை தான் நம்ம பாக்குறோம். இவங்க பாத்தீங்கன்னா 12 கரங்களோட வரக்கூடிய துர்க்கை அம்பாள பச்சை நிற திருமேனியில இருக்கிற மாதிரி பாக்குறோம். நல்ல திருத்தமா 2 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு பிரம்மா பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதியோட முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளோட இருக்கக்கூடிய காட்சி. புதுக்கோட்டை புவனேஸ்வரி எவ்வளவு அட்டகாசமா இருக்காங்க. 2 அடி உயரத்துல ஜைஜாண்டிக்கா உட்கார்ந்துருக்காங்க. ஆரணி ரேணுகா பாக்குறீங்க. அடுத்தது முண்டக கன்னியம்மன், காமாட்சி மடியில பாலா வித்தியாசமான அமைப்புல இது வரைக்கும் பார்க்காத உருவத்துல பாக்குறீங்க. சமயபுரத்தாளுடைய அழகு வர்ணிக்க வார்த்தைகள் இல்ல, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா 3 அடி உயர சிலை பாக்குறீங்க. மகாலட்சுமி மகா சரஸ்வதி 3 அடி உயர சிலை பிரம்மாண்டமா நீங்க கொலுல வைக்கலாம். ரிஷப வாகனத்துல வரக்கூடிய சிவ பார்வதி பாக்குறீங்க. லிங்க மீனாட்சி இந்த வருஷத்துடைய புது வரவா இருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ரொம்ப அட்டகாசமான பினிஷ்ல நல்ல பிரம்மாண்டமா 2 அடி உயரத்துல இருக்கு. அம்மா அழகா வெட்கப்பட்டு நாணக்கூடிய அந்த முகபாவத்தை பாருங்க. மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்தல சயன பெருமாள், இந்த பெருமாளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க. அவர் தான் இப்ப நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அனுமன் கொடி பறக்குது. ஒரு சூப்பரான தேரை நம்ம பாக்குறோம். தேரை நம்ம தரிசனம் பண்றதா, உள்ள அர்ஜுனன் அப்படி கை கட்டி இருக்கக்கூடிய அந்த பாவத்தை ரசிக்கிறதா, தேரோட்டியா கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஜெகத் ரட்சகன் தேரோட்டியா இருக்கிறதுக்கு நான் ரெடின்ட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த அழகை ரசிக்கிறதா, குதிரைகளை ரசிக்கிறதா, ஒரு காலை அப்படி தூக்குன மாதிரி இருக்கிற இந்த குதிரைகள். கிருஷ்ணருடைய தேருன்னா அது சாமானியப்பட்ட தேரா? அந்த மாதிரி ஒரு அழகு தேரை அவ்வளோ அருமையா மகாபாரதத்தை அப்படியே அந்த போர்க்கள காட்சியை கண்ணு முன்னாடி கீதோபதேச காட்சியை கொண்டு வர்ற மாதிரியான அற்புதமான ஒரு செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. அருமையா நீங்க உங்களுடைய லிவிங் ரூம்ல வச்சா பாக்குறவங்க பூரா கண்ணு அங்கதான் போகும். அந்த மாதிரி கீதோபதேச காட்சி பாக்குறோம். செட்டு பொம்மைகள்ல ரொம்ப அழகான ஒரு செட்டு. ராமரும் சீதாம்மாவும் சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய காட்சி. ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அந்த பூஜை நடக்கக்கூடிய காட்சி. லக்ஷ்மணர் வர்றாரு, இங்க வரக்கூடிய விபீஷ்ணரும் ஆஞ்சநேயரும் வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கருட சேவை, காஞ்சிபுர கருட சேவை ரொம்ப அற்புதமான ஒரு செட்டு. அதை தான் நீங்க இப்ப நீங்க அழகா பாக்குறீங்க. கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் நமக்கு சூப்பரா 1.5 அடி உயரத்துல கிடைக்கிறாங்க. பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய அந்த கைலாயத்துல இருக்கக்கூடியவர்களா நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரதானமா சூரிய சந்திரனை நம்ம பாக்குறோம். பிரம்மா மகாவிஷ்ணுன்னு இப்படி ஒரு செட்டா நம்ம பாக்குறோம். இங்க பாருங்களேன், ஒரு கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளைய மாப்பிள்ளையோட மாமா தூக்கிப்பாரு, பெண்ணோட மாமா பெண்ணை தூக்கி அப்படி மாலை மாற்றக்கூடிய வைபவம் தான் பாக்குறீங்க. இங்கே கிருஷ்ணர் பண்ணக்கூடிய குறும்புகள் ஏராளம் ஏராளம். அந்த மாதிரி ஒரு செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ணலீலா காட்சிகள் அழகழகா இவங்கள்ட்ட கிடைக்கும். பத்ரி நாராயண பெருமாள் அவருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள்லாம் இங்கே அந்த மாதிரி பத்ரி நாராயண பெருமாள் செட்டு தான் நம்ம பாக்குறோம். இந்த பக்கம் பாருங்களேன், ஐஸ்வர்ய லட்சுமியின் செட்டுன்னு சொல்றாங்க. உச்சஸ்ரவஸ் குதிரை, அது தேவலோகத்து குதிரை. கற்பகத்தரு மரம், காமதேனு பசு, சூரியன் சந்திரன் வந்துருது. மகாலட்சுமி தாயார் ஐராவதம் யானை மேல உட்கார்ந்து இருக்கிற காட்சி வருது. சூரிய சந்திரரோட மனைவியா இவங்க 2 பேரும் மட்டும்தான். என்ன கேரக்டர்னு புரியல. இந்த செட்டை ஐஸ்வர்ய லட்சுமி செட்டுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த 2 பேர் யாருங்கிறத விளக்கமா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து தெப்பக்குளம் செட்டு. நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுடைய தீமெல்லாம் நீங்க வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா தெப்பக்குளம் வைக்கலாம். அப்படி ஒரு அழகா அதுல இந்த தெப்பக்குளத்துல நிறைய கேரக்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். இங்க பெருமாள் கோயிலுடைய தெப்பக்குளமா இருக்கு. உள்ள நீங்க அந்த பொம்மையை எடுத்துட்டு கூட நீங்க கபாலீஸ்வரருக்கு வச்சுக்கலாம். அடுத்தது ஆண்டாள், பால ஆண்டாளா இருக்கக்கூடிய திருக்கோலம் பாக்குறோம். ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் சின்ன சைஸ்ல 1.25 அடியில நமக்கு வர்றதும் புதுசா இருக்கு. ஆண்டாளுடைய திருக்கோலம்
சைஸ் வாரியா கிடைக்குது. அமர்ந்த கோலமா, நின்ற திருக்கோலமா, பால ஆண்டாளா, மடியில ரங்கமன்னாரான்ற மாதிரி நமக்கு நிறைய கிடைக்குது. ஆதிசக்தி அப்படிங்கிற ஒரு அம்பாளை தான் நம்ம பாக்குறோம். ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய ஆதிசக்தி பாக்குறோம். பெரியாழ்வார் தோல்ல சுமக்கக்கூடிய ஆண்டாள நம்ம ரசிக்கிறோம். நிறைய கிருஷ்ணர் ஸ்வரூபங்கள் இவங்கள்ட்ட இருக்கு. பெருமாளுடைய வால் ஹேங்கிங் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இதுல 2 சைஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஹோம் டெக்காரா இந்த நவராத்திரியில பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம லிவிங் ரூம்ல வைக்கணும்னா சூப்பரா நீங்க வச்சுக்கலாம். மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு பாருங்க. திருவாச்சி வந்துருது சூப்பர் பினிஷிங்ல, பேப்பர் மிஷ்ல 3 அடி உயர சிலையா அவ்வளோ அட்டகாசமா அமர்ந்த கோலத்துல மகாலட்சுமி வீணை மீட்டுறது உங்களுக்கு அந்த கானம் வந்து உங்களுக்கு காதுகள்ல நிறையிற மாதிரி அழகா மகா சரஸ்வதியும் பாக்குறீங்க. இப்ப நீங்க பாக்குறது மினியேச்சருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு முதல்ல பாருங்க. இதுல ஆர்டிசன்ஸோட ஒர்க்கு, ஹேண்ட் பெயிண்டடுங்க, அந்த ஸ்ப்ரே மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம அழகா திருத்தமா செஞ்சிருக்காங்க. மினியேச்சர் கொலு வைக்கிறவங்க இது அழகா வைக்கலாம். இந்த யக்ஷகானம்னு ஒரு செட்டு, இதுல நடுவுல பீமன், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா, இந்த பக்கம் திரௌபதி, இப்படி 3 பேரும் வரக்கூடிய யக்ஷகானம்னு ஒரு செட்டு இங்க மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவா சென்னையிலேயே உங்களுக்கு அலங்காரில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. இந்த பக்கம் சப்த கன்னியர் பாக்குறீங்க. 7 பேர் வந்து அழகா அவங்களுடைய வாகனத்தோட வரக்கூடிய சப்த கன்னியர் சப்தமாதர் செட்டு பாக்குறோம். அடுத்தது 8 பேர் அஷ்டலக்ஷ்மிகள், எவ்வளோ அழகா கியூட்டா அந்த சந்தான லட்சுமி கூட மடியில குழந்தைய வச்சுட்டு இருக்கிற அந்த சொரூபம் கூட அவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிசன்ஸ் எல்லாம் உண்மையிலே கிளாசிக்கான ஆர்டிசன்ஸா இருக்காங்க. அடுத்தது பாருங்க நவதுர்கா. இந்த நவராத்திரி விழாவே நம்ம துர்கைக்கான விழாவா தானே நம்ம கொண்டாடுறோம். நவதுர்கா வாகனத்தோட வரக்கூடிய அந்த சொரூபத்துல நம்ம பாக்குறோம். அடுத்தது தசாவதாரம் இல்லாம எப்படி நவராத்திரி, அதனால தசாவதார பெருமாளை கியூட்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா ஆர்டர் மாதிரி இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு மாடலுக்காக நம்ம காட்டுறோம். ஸோ இப்படி நீங்க டோட்டலா இந்த மாதிரி 4 செட்டு வருது பாருங்க. தசாவதாரம், நவதுர்கா, அஷ்டலட்சுமி, சப்த கன்னியர், இப்ப 4 செட்டையும் நீங்க சேர்த்து மினியேச்சரா நீங்க வாங்கிக்கலாம். வராகி அம்பாள் பாருங்க, உங்களுக்கு எந்த வராகி பிடிச்சிருக்கு? எல்லாத்தையும் அல்லணும்னு தானே தோணுது. இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த பக்கம் நின்ற திருக்கோலத்துல எனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி, சிவபூஜை செய்யக்கூடிய வராகி அம்பாள் வேணும்னா இப்படி 3 வடிவங்கள்ல நீங்க பார்க்கலாம். மகாராஷ்டிரா சக்தி பீடம் தாங்க 2 பேரும். சப்த ஸ்ருங்கி மாதா அவங்க, இவங்க துல்ஜாபூர் பவானி, வீர சிவாஜி மராட்டிய மன்னரோட குலதெய்வம் தான் துல்ஜாபூர் பவானி. சென்னை வாழ் மக்களுக்கு பெரியபாளையத்து பவானி குலதெய்வமா நிறைய பேருக்கு உண்டு. பெருசா 2 அடி உயரத்துல வேணும்னாலும் சரி, காம்பாக்டா 1 அடி உயரத்துல வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். மதுரைக்காரங்க வேணுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் வேணுமான்னு நீங்களே யோசிங்க. சைவம் வைணவம்னு பாகுபாடெல்லாம் நமக்கு வேண்டாம். மீனாட்சியும் வைப்போம், ஆண்டாளையும் கொண்டாடுவோம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம்ங்கிறது சிவபெருமான் தன்னோட திருமேனிய பாதியை வந்து அம்பாளுக்கு கொடுக்குறாருன்னா அது சாதாரணமா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சிவபூஜை பண்ணதான் பார்வதி சிவபெருமானுடைய திருமேனியை அடையிறா. அந்த அழகான காட்சிகளை இணைச்சு வச்சு கூட நீங்க ஒரு தீம் பிளான் பண்ணுங்க. இங்கே சொக்கனுக்கு மீனாட்சி செய்யக்கூடிய சிவபூஜை, இங்க அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துல பிள்ளையார் இடுப்புல வச்சுக்கிட்டு பார்வதி இருக்காங்க, சிவபெருமான் ஞான குழந்தை முருகப்பெருமான தடவி கொடுத்துக்கிட்டு, அப்படி ஒரு சூப்பரான பொம்மைகள் பாக்குறீங்க. திருவக்கரை வக்ரகாளி நம்ம பார்க்குறோம். புற்று அம்மன் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்து தேவதைகளுக்கு நம்ம சிறப்பு வழிபாடு பண்றதுங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படிதான் புற்று அம்மன் நீங்க பாக்குறீங்க. பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருப்பாங்க, ஆனா மடிசார் கட்டும் நம்ம கட்டிக்கிற மாதிரி சாதாரணமான 6 கஜம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பாகம் பிரியாள் கர்ப்பரட்சாம்பிகை மடிசார் கட்டோடு இருப்பாங்க. இந்த வித்தியாசத்தை பாருங்க. ராமேஸ்வரம் நம்புநாயகி, நம்பினவங்களை கைவிடாத அம்மன்னு சொல்றாங்க. காமாட்சி தபஸ் கோலத்துல ஒத்த கால்ல தவம் இருந்து சிவபெருமான அடையிறாங்க. நவராத்திரி அப்படின்னாலே பெண்களுக்கான விழா, பெண் குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே கொண்டாடணும், ஆராதிக்கணும். அப்படிதான் நம்ம பாலாம்பிகைய கொண்டாடணும் இந்த நவராத்திரியில. இந்த பக்கம் பாருங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வேணும்னு நம்ம
ஆசைப்பட்டு கேட்போம் இல்லையா? நம்மளோட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேத்துறதுக்கு மகாலட்சுமி தாயார் இங்க காமதேனு பசு இருக்கிறது, கற்பக விருட்ச மரம் எல்லாமே கலந்த ஒரு பொம்மையாவும் நீங்க வாங்கிக்கலாம். அஷ்ட தச பூஜ மகாலட்சுமின்னு எனக்கு போன வருஷம் அப்படி சொன்னாங்க. நவசக்திகள் இணைஞ்ச சுரூபமா, அதாவது 18 கரங்களோட அம்பாள் அமர்ந்திருக்கிற திருக்கோலம். நீங்க இந்த அம்பாள் யாருங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பயங்கர ஸ்காலர்ஸ் இதுலலாம். அதனால நிச்சயமா நீங்க சொல்லுவீங்கன்னு நான் வெயிட் பண்றேன். சுயம்புவா உருவாயிருக்கிற காரமடை ரங்கநாத பெருமாளை நீங்க பாக்குறீங்க. பாண்டுரங்கன் மடியில ருக்மிணி தாயார அருமையா உட்கார வச்சுட்டு அழகா எப்ப பாரு நின்னுட்டு அழுத்து போயிட்டாரு, நடனம் ஆடி அழுத்து போயிட்டாரு, இடுப்புல கை வச்சுக்கிட்டு டான்சிங் ஸ்டைல்லயே இருப்பாரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு அழகா. பெண் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை வேணுமான்னு பாகுபாடெல்லாம் வேண்டாம். காமாட்சி மடியில ஐயப்பன் உட்கார்ந்து இருக்கிறதையும் வாங்கிப்போம், காமாட்சி மடியில பாலாவையும் நம்ம வாங்கி கொலுல வைக்கலாம். பொதுவா மதுரை ஆட்சியா அல்லது சிதம்பரம் ஆட்சியான்னு நம்மளெல்லாம் கேட்பாங்க. அங்க பாருங்க தில்லைக்காளி, அவங்க சிதம்பரத்துல ஆட்சி செய்யறவங்க, நடராஜ பெருமானுக்கே டஃப் ஃபைட்டு கொடுத்தவங்க தில்லைக்காளி. இந்த பக்கம் காஞ்சிபுரத்தினுடைய நாயகி காஞ்சி காமாட்சி மாவடிவம்மன் சேவை கம்பாநதி காமாட்சின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காமாட்சி. மயில் மேல வரக்கூடிய முருகப்பெருமான் 2 பக்கம் கால் போட்டு அழகா உட்கார்ந்துருக்காரு. துர்காலட்சுமி சரஸ்வதிய இப்படி ஒரு திருக்கோலத்துல நம்ம பார்க்கலாம். 3 பேரும் இணைஞ்சிருக்காங்க. பிள்ளையாரும் அங்க ட்ரெடிஷ்னலா இருக்காரு. விஸ்வரூப தரிசனம் எப்படி வந்திருக்கு பாருங்க. நமக்கு களிமண்லயும் சூப்பரா வந்துருச்சு. அடுத்தது சிவ குடும்பமும் சூப்பரா மண்ல வந்திருக்கு. இந்த நவகுஞ்சரம் செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா 9 விதமான தோற்றங்கள்ல காட்சி கொடுக்கிறாரு, ஒன்னா இணைஞ்சு காட்சி கொடுக்கிறாரு. ஸ்டோன் பினிஷ்க்கு ஒரு அழகு உண்டு. கருடாழ்வார் பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா பெருமாளை சுமக்கக்கூடிய காட்சி. டான்சிங் டால்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது, லக்ஷ்மி சரஸ்வதி வாகனத்தோட இருக்கக்கூடிய காட்சி. விநாயக பெருமானுடைய யோகாசன் செட்டு அழகா டெரகோட்டால பாக்குறீங்க. இங்க பாக்குறது விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய மகாவிஷ்ணு, அர்ஜுனன் திருத்தமா இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய சிலையும் பாருங்க. கைலாய செட்டுன்னா கம்ப்ளீட் செட் இருக்கு. அடுத்தது அன்னாபிஷேக செட்டும், ஐப்பசி அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய காட்சியோட சேர்ந்து பாக்குறோம். கும்பகர்ணனை துயில் எழுப்பக்கூடிய காட்சி பாக்குறீங்க. பிரகலாதன் சரித்திரமும் பக்கத்திலேயே இருக்கிறது. ஃபுல் செட்டு கிடைக்கும். அப்புறம் கார்த்திகை பெண்களோட செட்டும் இவங்கள்ட்ட கிடைக்கும். கும்பகர்ணன் சண்டைக்கு போருக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய காட்சி தான் பாக்குறீங்க. திருப்பதி பிரம்மோத்சவம் செட்டு நல்ல பிரீமியம் குவாலிட்டி பினிஷ்ல கிடைக்குது. சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் பெருசா துர்காவை நம்ம ஜெயஜாண்டிகா 4 அடி உயரத்துல இருக்கிற அம்பிகையை நம்ம பாக்குறோம். அடுத்தது செட்டுன்னா கல்யாண செட்டு. இவங்கள்ட்ட செட்டு பொம்மைகளும் குறைவில்லாம கிடைக்கும். லக்ஷ்மி குபேர பூஜைக்குரியது, சத்யநாராயண பூஜைக்குரியது, மாயா பஜார் செட்டு. அடுத்தது லக்ஷ்மி குபேர பூஜையிலேயே உங்களுக்கு 2 சைஸ்ல கிடைக்கிறது பாக்குறோம். சிவபெருமான் அஷ்டலிங்கங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சியும் பாக்குறோம். திருமணம் நடக்குது, அந்த செட்டு பாக்குறீங்க. அடுத்தது சீமந்தம் நடக்குது, குழந்தை பிறந்த பிறகு மொட்டை அடிச்சு காது குத்துறது தாய் மாமா மடியில. அப்புறம் ஒரு பந்தி சூப்பரா விருந்து பரிமாறுற காட்சி பாக்குறோம். அடுத்தது இங்க ரிசப்ஷன் மாதிரி நடக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. உபநயனம் செட்டு பாக்குறீங்க. இங்க பஞ்சபாண்டவர்களுடைய மாறுவேட செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் 5 விதமா நாட்டுல தலைமறைவா இருக்கக்கூடிய காட்சியில மாறுவேடத்துல இருப்பாங்க. அந்த செட்டு தான் பாக்குறீங்க. அடுத்தது திருப்பார்கடல்ல கடையக்கூடிய காட்சி. அதுல இருந்து என்னென்ன வெளிப்பட்டுதோ அதெல்லாம் ஒரு செட்டா இருக்கு. கிரிக்கெட் செட்டுங்க சூப்பரா இருக்குது. சாய்பாபா சரித்திரத்தை சொல்லக்கூடிய நிறைய காட்சிகள் இவங்கள்ட்ட செட்டு பொம்மையா கிடைக்கும். ஆழ்வார்கள் 12 பேரும் நின்ற திருக்கோலத்துல கைகூப்பி வணங்கியபடி இருக்கிற காட்சி. கீழேயே அஷ்டலட்சுமிகள் வரிசையா பாக்குறீங்க. 9 நரசிம்மர் ஆலயம் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நம்ம பாக்குறோம்.
கீழே அறுபடை வீட்டு முருகப்பெருமானுடைய தரிசனம் நம்ம பண்றோம். அப்புறம் அம்பாளுக்கு விளக்கேத்தி வச்சு ஒரு வழிபாடு நடக்கக்கூடியதை ஒரு செட்டா வச்சிருக்காங்க. சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம். பஞ்சபூத ஸ்தலங்கள் நமக்கு கிளே டால்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரிதான் அஷ்ட பைரவர் 8 பொம்மைகள் நமக்கு இப்படி கிடைக்கும், பைரவ சுரூபங்கள். சப்தமாதருடைய செட்டு 7 பொம்மைகள் வரிசையா வர்றத நம்ம பார்க்கிறோம். தேசிகர், ராமானுஜர், மத்வர் அப்படின்னு நிறைய மகான்களும் இவங்கள்ட்ட கிடைக்கும். மகான்கள் ஃபைபர்ல திருத்தமா இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியும். குரு பரம்பரை செட்டெல்லாமும் இவங்கள்ட்ட நிறைய கிடைக்கும். அதாவது ஸ்ருங்கேரி சாரதா பீடம், அகோபில மடம், காஞ்சி மடம் அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் ரமண மகரிஷி, இன்னும் நிறைய நிறைய மகான்களோட கணக்கம்பட்டி சித்தர் வரைக்கும் கூட இவங்கள்ட்ட கிடைக்கிறது பார்க்குறோம். மகா பெரிவாலேருந்து இங்க பாத்தீங்கன்னா வலது பக்கம் சிருங்கேரி சாரதா பீடம் பாக்குறீங்க, இந்த பக்கம் காஞ்சி காமகோடி பீடம் பாக்குறீங்க. பரீட்சித் மகாராஜா, சுகபிரம்மர் அந்த மாதிரி ஒரு காட்சியும் பாக்குறீங்க. ராகவேந்திர சுவாமிகள், மகா பெரிவா இப்படியும் பார்க்கலாம். வள்ளல் பெருமகனார், அகத்தியர் இப்படின்னு நிறைய மகான்களோடதும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஃபைபர் டால் கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் அப்படியே காட்டிட்டு வர்றேன். உங்களுக்கு தெரியாத தெய்வங்களே கிடையாது. அவ்வளவும் அழகழகான பொம்மைகளா ஃபைபர் டால்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, கலர் ஃபேட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு நீங்க வச்சுக்கலாம். என்ன ஈஸியா நம்ம கேரி பண்ணி வெளிநாடுகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு லைட் வெயிட்லயும் இருக்கும். இந்த மாதிரி அட்வான்டேஜ்ங்கிறதுனால இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு ஃபைபர் டால்ஸ் எல்லாம். பெருமாள் தாயார் 2 அடி உயரத்துல பிரம்மாண்டமான சிலை நம்ம பார்க்கிறோம். இங்க திருப்பதி பெருமாள் கோமாதாவை மடியில வச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அழகு காட்சி பார்க்கிறோம். அடுத்தது நரசிம்மர் 5, அது பஞ்சமுக நரசிம்மரா இருக்கக்கூடிய காட்சி, பெண் சுரூபத்துல இருப்பாரு. அடுத்தது முருகப்பெருமான் அமர்ந்து இருக்கக்கூடிய திருக்கோலம் பார்க்கிறோம். இவங்க மைசூர் சாமுண்டீஸ்வரி, அவங்கள நம்ம இப்ப பார்க்கிறோம். அடுத்தது ஹரிஹர சுதன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது லக்ஷ்மி நாராயணரை நம்ம பார்க்கிறோம். லலிதாம்பிகை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. மஞ்சுநாதர் சூப்பரா இருக்காரு, பக்கத்துல ஆண்டாளும் இருக்காங்க. கீழ் வரிசையிலையும் ஆண்டாள் வேற ஒரு பினிஷிங்ல இருக்கிறது, கிருஷ்ணர் இருக்கிறது, துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது நரசிம்மர் மடியில தாயார வச்சுக்கிட்டு இருக்கிறது, பஞ்சமுக ஆஞ்சநேயர்ல இன்னொரு சைஸும் பாக்குறோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் பாக்குறோம். அடுத்தது மகாலட்சுமி தாயாரும் கருமாரியம்மனும் பாக்குறோம். கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ் ஏராளமா இவங்க கிட்ட இருக்கும். நீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போன கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இருந்த கலெக்ஷன்ஸை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கிருஷ்ணலீலா கான்செப்ட் இந்த நவராத்திரியில தேவைப்படுது அப்படின்னா அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவ்வளோ கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. பரமபதநாதர் பாக்குறீங்க, பூதேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவியோட இருக்காரு. காளதேவி அம்பாளும் நீங்க பாக்குறீங்க. இங்க முருகப்பெருமான் கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துல ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதே 4 அடி உயரத்துல பாவை விளக்குகளும் பிரம்மாண்டமா உங்களுடைய அந்த நவராத்திரி கொலு மண்டபத்துல 2 பக்கமும் அட்டகாசமா வைக்கிற மாதிரி இருக்கு. கோமாதா சூப்பரான பினிஷிங்ல இருக்கிறது பாக்குறீங்க. லக்ஷ்மி ஹயக்ரீவர் இந்த பக்கம் இருக்காரு, அவருக்கு மேல காயத்ரி தேவி இருக்காங்க. பாலாவும் சூப்பர் பினிஷிங்ல இருக்கிறது பாக்குறீங்க. அப்புறம் லக்ஷ்மி நாராயணரா அனந்த சயனத்துல இருக்கிறது பாக்குறீங்க. ரங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாளா பாக்குறீங்க. கருட சேவை உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு கலர் பினிஷ்ல வேணும்னாலும் சரி, கருடன்ல பூதேவி ஸ்ரீதேவியோடு பெருமாள் வரக்கூடியதும் நீங்க பார்க்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும் வாகனங்களோட வர்றது நீங்க பார்க்கலாம். இந்த செட்டு நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்க முடியாது. சீதாராமருடைய திருக்கல்யாண வைபோகம், ரிஷிமார்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க சூப்பரா நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை பாக்குறீங்க. இந்த பக்கம் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம். நீங்க தெய்வ திருமணங்கள்னு ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் உடைய அந்த கதையை விளக்குற மாதிரியான காட்சி பாக்குறீங்க. அப்புறம் அனந்த பத்மநாப சுவாமி அப்படி இருக்கிறவரை நம்ம பார்க்கிறோம். திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை நம்ம ஒரே சிலையில பார்க்கிறோம். மாமா மடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு பிள்ளையார்.
முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா மயில் மேல அமர்ந்திருக்காரு. கிருஷ்ணரும் பசுமாடோடு நிறைய பார்க்க முடியும். குண்டோதரனுடைய உணவு பரிமாறக்கூடிய காட்சி மீனாட்சி திருக்கல்யாணத்தை ஒட்டின கதையா இந்த காட்சியை நம்ம சொல்ல முடியும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா லேப்டாப்ல ஒர்க் பண்றாரு. இது வந்து ஃபியூஷனா இருக்கு பாருங்க. அவர் கோட் சூட்டு போட்டுட்டு இருக்காரு, லேப்டாப் வச்சுட்டு மாடர்னா இருக்காரு, ஆனா கைத்துக்கட்டில படுத்துட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே வாதிராஜர் செட்டுன்னு சொல்லுவாங்க. வாதிராஜர் செட்டுன்றது ராகவேந்திரருடைய குரு தான் வாதிராஜர். அவருடைய அந்த செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் நவ மாரியம்மன் செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறது. 9 மாரியம்மன் சொரூபங்கள் வரும். அப்புறம் துவாரகாநாதர் தான் நம்ம பாக்குறோம். ராமாயணம் ஃபுல் செட் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. தனித்தனி சீன்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரகாமேஷ்டி யாகத்தில இருந்து அப்புறம் ராவணனுடைய அந்த வதம் வரைக்கும் நடக்கக்கூடிய காட்சிகள், பட்டாபிஷேக காட்சிகள் வரைக்கும் கூட இருக்கு. மணவாள மாமுனிகள் பாக்குறீங்க. பக்கத்திலேயே மைஷாசுரன் அப்படி பாக்குறீங்க. பெருமாளுடைய திருப்பாதம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்த பக்கம் சங்கு சக்கரம் வச்சு திருப்பாதத்திலையும் சங்கு சக்கரம் வர்ற மாதிரி திருமண்ல அவ்வளோ அழகா நாமத்துல 2 கால் மாதிரி 2 நாமத்தை அப்படி போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆழ்வார்கள் செட்டுமே அற்புதமா இருக்கு. கலசங்கள் வேணும்னா சைஸ் வாரியா உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் முருகப்பெருமான் பால முருகரா இருக்கக்கூடிய காட்சி. அப்புறம் சிரசு மாரியம்மனும் நம்ம பார்க்கலாம். ஃபைபர் டால்ஸ் இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. என்னதான் இல்லை இந்த ஃபைபர் டால்ஸ்லங்கிற மாதிரி அனைத்து ஸ்வரூபங்களும் நமக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர்னு, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஃபைபர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பாக்குறீங்க. அப்புறம் உடுப்பி கிருஷ்ணர்லேருந்து முருகப்பெருமானுடைய சொரூபங்கள், பிள்ளையார், ராம் பரிவார், உலகளந்த பெருமாள், சரஸ்வதி, லக்ஷ்மி, ஸ்ருங்கேரி மடம் தொடர்பா இருக்கிறது, ஆதிசங்கரர் பாக்குறீங்க. அப்புறம் ராகவேந்திரர், இன்னும் வரிசையா நான் எனக்கு சொல்ல முடியல. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கிட்ட ஃபைபர்ல அவைலபிளா இருக்கு. இளநீர் கடை பாக்குறீங்க, டீ கடை, அடுத்தது பஞ்சு மிட்டாய் 90s கிட்ஸோட ஃபேவரட். அடுத்தது ஒரு பொங்கல் நடக்குது, பொங்கல் திருவிழா நடக்கக்கூடிய காட்சி. ப்ரொஃபஷன்ஸ் பாருங்க, ஒரு நர்ஸ் இருக்காங்க, டாக்டர், போலீஸ் அண்டு லாயர் இருக்கிற மாதிரி பாக்குறீங்க. அப்புறம் இங்க ஒரு குடும்பம், ஒரு ஒரு அப்பா அம்மா குழந்தைகளோட இருக்கிற ஒரு குடும்பத்தை நீங்க வைக்கலாம். முருகப்பெருமானுடைய ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் மயிலோடு இருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. கோபுரங்கள் சைஸ் வாரியா கிடைக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு பொம்மை. பார்த்த உடனே மகாலட்சுமியோன்னு தோணும் உங்களுக்கு, ஏன்னா தாமரையில் அமர்ந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கங்கா மாதா. கங்கைக்கு வாகனம் என்ன அப்படின்னா முதல மேல அமர்ந்திருக்கக்கூடிய கங்கா மாதாவை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் துர்க்கையோட அம்சம் ஒன்னொன்னும் எவ்வளவு டீட்டெயிலிங் பாருங்க. இந்த அம்ச வாகனத்துல, தாமரை பீடத்துல, சிம்ம வாகனத்துல, அதுவும் கைகள்லாம் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு தெரியுற மாதிரி அவ்வளோ அழகா ஆயுதங்களோட சூப்பரா இருக்கக்கூடிய துர்காலட்சுமி, சரஸ்வதி இப்படி வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். நாச்சியார் கோயில் கல்கருடன் அவ்வளோ அழகா வந்திருக்கு. பாலா கேட்கவே வேணாம், அதிரூப சுந்தரியா இருக்கக்கூடிய பாலா. வீரராகவ பெருமாள் தான் நம்ம இப்ப பாக்குறோம். அடுத்தது மாமா மாமி, அவருடைய தலையில ஹேர் ஸ்டைல் பாருங்க, கியூட்டா இல்ல. ராம்லல்லா பாக்குறீங்க. திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகை பாக்குறீங்க. ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய அழகு காட்சி. காஞ்சி காமாட்சி பாக்குறீங்க. உடுக்கையும் சூலமும் உடுக்கை மேல அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாளை நம்ம பாக்குறோம். அடுத்து நீங்க பாக்குறதெல்லாம் களிமண் பொம்மைகள் தான் நாங்க ட்ரெடிஷ்னல் கொலுப்படியில வைப்போம்னு சொல்றவங்களுக்கு அத்தனை சக்தி சொரூபங்கள்ங்க. பார்க்க ஆசையா இருக்கக்கூடிய, உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருக்கும். அவ்வளோ அழகழகா நீங்க மாரியம்மன், காளியம்மன், அப்புறம் திருவாரூர் செட்டு ஜோடி பொம்மையா வேணுமா, எல்லாமே உங்களுக்கு அழகா களிமண்ல சக்தி ஸ்வரூபமாவே வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நான் வந்து திருவாரூர் தியாகேசரை காணோம். ஆனா பாத்தீங்கன்னா இங்க எலுமிச்சம்பழ அம்மன், அப்படி வேப்பிலை அம்மன்னு இருக்கிற எல்லா சக்தி ஸ்வரூபங்களையும்
இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாளை நம்ம பார்க்கிறோம். இந்த பக்கம் கன்னிகா பரமேஸ்வரி பூஜை தெலுங்குல, ஆந்திரால நல்ல ஸ்பெஷலா பண்ணுவாங்க, அவங்கள தான் பார்க்கிறோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சூப்பரா நிக்கிறார் பாருங்க, ஜெய்சாண்டிக்கா 3 அடி உயரத்துல. கிருஷ்ணர் ஆண்டாள் நிறைய 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 இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கும். பெருமாளுடைய வராகருடைய சுரூபமும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் லிங்கம் வித் நந்தியம் பெருமானோட இருக்கக்கூடியதும் நம்ம பார்க்க முடியுது. செல்லப்பிள்ளை ராமானுஜர் நீங்க பாக்குறீங்க. மாமா மாமியிலேயே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல டிஃப்ரெண்ட் சைசஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் ஆண்டாள் பாக்குறீங்க, மும்மூர்த்திகள் 1 அடி உயரத்துல கூட கிடைக்கிறாங்க. அழகா 4 சூப்பரான பினிஷிங்ல கிடைக்கிறது. ஐஸ்வர்யேஸ்வரர் ஒரு பக்கம், குபேரனும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடியது. அப்புறம் நெல்லையப்பர் காந்திமதி செட்டும் இவங்கள்ட்ட கிடைக்கும். சிவபார்வதி அப்படி ஹாஃப் ஃபேஸா ஒரே பக்கமா பார்த்த மாதிரி சூப்பரா இருக்கிறது பாக்குறீங்க. பெருமாள் பாக்குறீங்க, பாண்டுரங்கன் ருக்குமாயி சூப்பரா அப்படி ஒரு செட்டும் டிஃப்ரெண்ட் சைசஸ்லையும் கிளேலையும் கிடைக்கும், பேப்பர் மிஷ்லையும் உங்கள்கிட்ட கிடைக்கும். ஃபுல் பிளாக் ஃபினிஷ்ல வேணும்னாலும் சரி, கலர்ஃபுல்லா வேணும்னாலும் கிடைக்கும். பார்த்தசாரதி பெருமாளும் சைஸ் வாரியா உங்களுக்கு கிடைக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதி அலமேலுமங்கா தாயார் அப்படி கலர்ஃபுல்லா வேணும்னாலும் கிடைக்கும். மங்களாசாசன பெருமாள்னு தனியாகவும் கிடைக்கும். பெருமாளும் தாயாரும் சிரசு மட்டும் இருக்கக்கூடியது நம்ம பார்க்கிறோம். நாமக்கல் நரசிம்மர் தாயாரோடு இருக்கக்கூடியது சைஸ் வாரியா உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல எப்படி எப்படிலாம் உங்களுக்கு முருகரை பிடிக்குமோ அப்படிலாம் இங்கே கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பூரி ஜெகநாதரும் உடன் ஃபினிஷ்ல இருக்கிற நிறைய சைஸ்ல நம்ம பார்க்க முடியுது. நிறைய நிறைய அம்பாள் ஸ்வரூபங்கள், வைணவமா இருக்கட்டும் சைவமா இருக்கட்டும், என்னதான் இங்க இல்லை, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. பொம்மை அப்படின்னாலே என்னென்ன புது ரிலீஸோ அல்லது காலகாலமா நம்ம வழிபாட்டில் வைக்கக்கூடிய பொம்மைகள்னு அத்தனை செட்டு பொம்மைகளா இருக்கட்டும், கிளே, பேப்பர் மெஷ், ஃபைபர் டால்ஸ், எக்ஸ்க்ளூசிவா ஹேண்ட்மேட் டால்ஸ், இப்படின்னு எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு பொம்மைகள் கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அனந்த பத்மநாப சுவாமியுடைய திவ்ய தரிசனம் இங்க பாக்குறீங்க. மைசூர் தசராவுக்கே ஃபேமஸான ஊர். அங்க நடக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி ஒரு யானை மேல அம்பாரியில வர்றதும் மகாராஜா வர்றதும் அப்படி ஒரு செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பிள்ளையாருடைய மினியேச்சர் கொலு எல்லாமே டெரகோட்டா பிள்ளையாரால நிறைச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ணர் இதை தவிர எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டெரகோட்டா செட்லயே பிள்ளையார் கொலு நீங்க வச்சுக்கலாம். ஸ்டீல்ல மினியேச்சர் 5 படி இருக்கிற மாதிரி கொலு செட்டப் பண்ணியிருக்காங்க. கியூட்டான ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், பிள்ளையார், கிருஷ்ணர்னு எல்லாம் குழந்தையா தவழக்கூடிய காட்சி பார்க்கிறோம். குட்டி குட்டியா துர்காலட்சுமி, சரஸ்வதி, பிள்ளையார், முருகர், தசாவதாரம் கொண்டப்பள்ளி செட்ல வச்சிருக்காங்க. சீரடி சாய்பாபாவுடைய அந்த செட்டெல்லாம் கூட இவங்கள்ட்ட அழகா ரொம்ப மினியேச்சர்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். பிள்ளையார், முருகர், கிருஷ்ணர் எல்லாமே மினியேச்சர்ல, ராம் பரிவார் கூட உங்களுக்கு மினியேச்சர்ல கிடைக்கிறத பார்க்க முடியுது. இது கியூட் கிருஷ்ணா குலுங்க. சூப்பரா கிருஷ்ணர் என்னென்ன ஸ்வரூபங்கள்ல எல்லாம் இருக்காருன்னு பாருங்க. கூடவே அந்த நம்ம கார் டேஷ்போர்ட்ல வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமும் இவங்கள்ட்ட பெருமாள் தாயாரா இருக்கட்டும், நடராஜ பெருமானா இருக்கட்டும், காளி, கல்கத்தா காளி அப்படின்னு வரிசையா நம்ம பார்க்கிறோம். தவழக்கூடியது பிராஸ்லையும் இவங்க வச்சிருக்காங்க. பிள்ளையார், சிவன், ராமர் கூட குட்டியா மினியேச்சர்ல இருக்கிறது. இந்த குட்டி குழந்தையா துர்க்கையை பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. சிவ குடும்பம் கூட மினியேச்சர்ல அழகா இருக்கு. தியான குளத்துல இந்த பால சிவனை பார்க்க சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க. கல்கத்தா காளி அப்படின்னு சொல்லுவோம், துர்க்கைன்னு சொல்றாங்களா காளின்னு சொல்றாங்களா, என்ன வேறுபாடு அதெல்லாம் எனக்கு புரியல. ஒரு பக்கம் மகாலட்சுமி, ஒரு பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் விநாயக பெருமான், அந்த பக்கம் முருகப்பெருமான். அங்க அவரை கார்த்திகேயா அப்படிம்பாங்க. அவரை மகிஷனை வதம் பண்ணக்கூடிய காட்சி. இந்த கைகள்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குங்க. நடுவுல துர்கா பூஜான்னே பேர் இல்லையா இந்த நவராத்திரிக்கு. நீங்க சென்ட்ரா நீங்க நவராத்திரியோட கொலுப்படியில வச்சுட்டு சுத்தி மற்ற பொம்மைகள் எல்லாம் சின்ன சின்ன சைஸா வச்சீங்கன்னா இதுலயே போயிடும் அட்ராக்ஷன் பூரா. எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி மாஸ்டர் பீசஸ் கிடைக்கும். துர்கா பூஜா செட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். துர்கைக்கு இந்த அம்மா ஸ்டூல் போட்டு ஏறி
அந்த நலங்கு வைக்கிற மாதிரியான அழகு காட்சிங்க. பெண்கள்லாம் அப்படியே ஒரு வண்ணங்களை அப்படியே பூசிக்கிறாங்க. கை நிறைய அவங்க எல்லாரோட முகத்திலையும் ஒரு சந்தோஷம். ரங்கோலி மாதிரி கன்னத்துல எல்லாம் அந்த நலங்கு வச்சுக்கிட்ட மாதிரி சூப்பரா இருக்கிறது. இந்த பக்கம் பிள்ளையார் வந்துருவாரு, அந்த பக்கம் முருகப்பெருமான் வந்துருவாரு, ஒரு பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் மகாலட்சுமி, அப்படி நடுவுல துர்காலட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபத்துல துர்கா பூஜா நடக்கக்கூடியது. எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கிற மாதிரி ஒரு அழகா அதாவது பெண்கள் இணைஞ்சு சூப்பரா அந்த கூட்டு பிரார்த்தனையை பண்ற மாதிரியான காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. கல்கத்தா காளி, காளிகட் காளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் முருகரோட மகிஷன் மேல அப்படி நிற்கக்கூடிய ஒரு கோலத்துல 2 ஃபினிஷ் இருக்கு பாருங்க. உங்களுக்கு மார்பிள் மாதிரியான ஸ்டைல்ல வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வேணும்னாலும் உங்களுக்கு 2 மாடல்ல கிடைக்குது. முகத்துல நிறைய தழும்புகளோட இருக்கிற இவர் காஞ்சி வரதரா அல்லது திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியான்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சிவபெருமான் மடியில பார்வதி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பாக்குறீங்க. தில்லைக்காளி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தன்வந்திரி அமர்ந்த கோலத்துல இருக்கிறது பாக்குறீங்க. ஆஞ்சநேயர் சூப்பரான சுரூபத்துல பாக்குறீங்க. காயத்ரி தேவி ரொம்ப திருத்தமான ஒரு சிலையும் பாக்குறீங்க. மகாவிஷ்ணு மடியில மகாலட்சுமி தாயார் பாக்குறீங்க. மினியேச்சர் கொலுப்படி 3 ஸ்டெப் வேணும்னாலும் சரி, 5 வேணும்னாலும் 7 வேணும்னாலும் இவங்கள்ட்ட மாடலா கிடைக்குது. ஃபோல்டபுள் டைப்பு, ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி, செமி சர்க்கிள் இருக்கிற மாதிரியான டைப்லையும் கிடைக்குது, ஸ்டீல்லையும் கிடைக்குது, வுட்லையும் கிடைக்குது. நல்ல அழுத்தம் திருத்தமான படிகள், மினியேச்சர் கொலுப்படிகள் உங்களுக்கு வேணும்னா அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸை தொடர்பு கொள்ளுங்க. தொம்பையெல்லாம் நம்ம வேற மாதிரி கிளாத்ல தான் நம்ம பார்த்துருப்போம். இது பாருங்க, நூல் தொம்பை எவ்வளோ அழகா இருக்குன்னா, நம்முடைய அலங்காரம், இந்த கொலுப்படி அலங்காரத்துல மண்டபங்கள் மாதிரி அம்பால நீங்க கலச அலங்காரம் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்கன்னா, அந்த மண்டபத்துல 2 பக்கமும் மாட்டி விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். 1 அடி மாலை, 3 அடி மாலை அப்படின்லாம் கிடைக்குது. அதே மாதிரி பவித்ர மாலைன்னு சொல்லக்கூடியதும், பட்டு நூல் மாலைன்னு சொல்லக்கூடியது சைஸ் வாரியா உங்களுக்கு கிடைக்குது. பெரிய சைஸ் 5 அடி உயரத்துக்கு கூட அவங்க வர வைக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அப்படி நீங்க வாங்கிக்கலாம். கொலுப்படியில பர்மனண்டா அம்பால நம்ம வைக்கும்போது நிச்சயமா வாடாத மாலைகள் தான் நம்ம போட்டு வைக்க முடியும். கொலுப்படி அலங்காரத்துக்கு தேவையான மாலைகளா இருக்கட்டும், நிலவாசல் அலங்காரத்துக்கு தேவையான மாலைகளா இருக்கட்டும், இன்னும் நிறைய பூஜா டெக்கார் ஐட்டம்ஸ் குறைவே இல்லாம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருக்கு. ஒரு சிலையை நீங்க மயில் இறகு பேக்ட்ராப்பா வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட்ல வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஸ்பெஷலா முருகப்பெருமானை நீங்க அப்படி வைக்கலாம். சூப்பரான மயில் இறகு மாலைகள் எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கு. சைஸ் வாரியா கிடைக்கும். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு இந்த வெண்ணத்தாழி வைக்கிறது, அந்த அடுக்கு பானை இருக்கிற மாதிரியானதும் கலரா இவங்கள்ட்ட கிடைக்கும். டெக்கார் ஐட்டம்ஸ் நிறையவே கிடைக்குது. அதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சாம்பிள் பீசஸா நான் கொஞ்சம் அப்பப்போ காட்டிட்டு இருக்கேன். உட்ல வேணும்னாலும் உங்களுக்கு 3 அடி நிலவாசலோட தோரணம் கிடைக்குது. இந்த மாதிரி கிளிகள் வர்ற மாதிரி பெருசா, நிலவாசல்னா 5 அடி வரும் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னாலும் சரி, 3 அடி வாசலுக்கும் 3 அடிக்கும் நீங்க வாங்கிக்கலாம். எது வேணுமோ. இது டெரகோட்டாலையும் அவைலபிளா இருக்கு, உட்லையும் உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் ஒரு ஜோடியா நல்ல பிரீமியம் குவாலிட்டியில பாக்குறீங்க. நம்முடைய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளும் சூப்பர் ஃபினிஷிங்ல 2 ஃபீட்ல நீங்க பாக்குறீங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை உங்களுக்கு ஃபைபர்ல வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். தசாவதாரத்துல எவ்வளோ வெரைட்டி, என்னென்ன சைசஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 1 அடியில வேணும்னாலும் சரி, 1/2 அடியில வேணும்னாலும் சரி, பேப்பர் மிஷ்ல வேணுமா, கிளேல வேணுமா, ஸ்டோன் ஃபினிஷ்ல வேணுமா, ஹேண்ட்மேட் டால்ஸ் வேணுமான்னு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகழகா எந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று வாங்கி வச்சுக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. திருத்தமா இருக்கக்கூடிய சிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். கொண்டப்பள்ளி செட்ல கூட தசாவதாரம் சூப்பரா வச்சிருக்காங்க. 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் ஃபினிஷ் தசாவதாரம் அல்டிமேட்டா இருக்கு. தசாவதாரம் இன் ஆக்ஷன் கூட இருக்கு. அந்த கதையை அப்படியே விளக்குற மாதிரியான அழகான சொரூபத்துல நம்ம தசாவதாரத்தை பார்க்க முடியும். இப்படி நான் ஒரு படி நிறைய வைக்க முடியல, இடம் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா, ஒரே பொம்மையில தசாவதார 10 சொரூபத்தையும் இணைச்ச பெருமாளா நிக்கிற இந்த ஒரு பொம்மையை நம்ம வாங்கிக்கலாம்.
இந்த வால் ஹேங்கிங் பாருங்க, அல்டிமேட்டா இருக்குல்ல. இங்க பாருங்க, துர்க்கை வர்றாங்க. அது காளியா கூட நம்ம நினைச்சுக்கலாம். இந்த பக்கம் மகாலட்சுமி, இந்த பக்கம் மகா சரஸ்வதி, இந்த பக்கம் கார்த்திகேயான்னு முருகப்பெருமான், அந்த பக்கம் பிள்ளையார். அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பேப்பர் மிஷ் பொம்மைகளுக்கும் மண் பொம்மைகளுக்கும் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. அக்டோபர் 2 வரைக்கும், அதாவது நவராத்திரி நிறைவு விஜயதசமி நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. நீங்க நிச்சயமா நேர்ல விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய பொம்மைகளை நீங்க கையில தூக்கி பார்த்து உணர்ந்து அதனுடைய நேர்த்தி, அது கண்கள் பேசுதா, உங்கள்கிட்ட அந்த தெய்வங்கள் என்ன பேசுதுங்கிறதெல்லாம் உரையாடி பார்த்து நீங்க அந்த பொம்மைகளை தூக்கிட்டு வீட்டில் எடுத்துட்டு போய் நீங்க உங்களுடைய நவராத்திரியை கொண்டாடணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். இந்த ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்த அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸுக்கு அவங்களுடைய மெனக்கெடல் என்னால புரிஞ்சுக்க முடியுது. மென்மேலும் அவங்க நிறைய பண்ணணும். ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவங்க ஸ்பெஷலா இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மென்மேலும் தொடரணும். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்னு எல்லாம் அமையணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.